Hi students, இன்னைக்கு நம்ம டிட்டர்மினன்ட்ஸ் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸாக மேட்ரிசஸ் பார்த்துருந்தோம். இப்போ டிட்டர்மினன்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு ரெண்டு லீனியர் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். a1x plus b1y is equal to c1, a2x plus b2y is equal to c2. ரெண்டு லீனியர் ஈக்குவேஷன் வித் டூ அன்னோன் வேரியபிள்ஸ். இப்போது இதை மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் எழுதுறதுக்கு நம்ம படிச்சிருந்தோம். a1 b1 a2 b2 into x unknowns xy is equal to c1 c2. இப்போ நம்ம 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க pair of linear equations with two variablesல. இப்போ இந்த a1 by a2 is not equal to b1 by b2 அப்படின்னா அந்த given ரெண்டு ஈக்குவேஷனுக்கு will have unique solution. unique solutionனா ஒரே ஒரு சொல்யூஷன் இருக்கும் அப்படின்னா we have already seen in 10th standard. அதாவது the ratio between a1 by a2 is not equal to b1 by b2 na the system will have unique solution. அதாவது you cross multiply a1 b2 is not equal to b1 a2. அப்போ see here a1 b2 is not equal to b1 a2 or in the b1 a2 left hand side போச்சுனா a1 b2 minus b1 a2 is not equal to 0. அப்போ a1 b2 minus b1 a2 not equal to 0 நாலும் the system will have unique solution. இப்போ இந்த a1 b2 minus b1 a2 வத்தை நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா determinant of the matrix அப்படின்னு சொல்கிறோம். புரிஞ்சுதா? அதாவது இது cross multiply பண்ணுங்கள். a1 b2 minus a2 b1 a1 b2 minus a2 b1 not equal to 0 na the given system have unique solution. அதில் செகண்டரி அந்த a1 b2 minus b1 a2 தான் நம்ம வந்து டிட்டர்மினன்ட் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து டிட்டர்மினன்ட் ஒரு மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட்டை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லலாம். அது இப்படி மென்ஷன் பண்ணுவோம். இதை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்னு தான் சொல்லணும், மாடுலஸ் ஆஃப் ஏன்னு சொல்லக்கூடாது. திஸ் இஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. இப்போ ஏபிசிடி அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸ் இருக்குதுன்னா அதோட டிட்டர்மினன்ட் வந்து இந்த மாதிரி சிம்பிள்குள்ளே தான் வந்து நம்ம போடணும். ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஏபிசிடி. அப்போது டிட்டர்மினன்ஸ் வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கும். வேறு ஆர்டர் மேட்ரிக்ஸஸ்க்கு வந்து டிட்டர்மினன்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. ஒன்லி ஸ்கொயர் மேட்ரிசஸ் வில் ஹாவ் டிட்டர்மினன்ஸ். அப்போது டிட்டர்மினன்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஆர்டர் 1 அதாவது சிங்கிள் மேட்ரிக்ஸ்க்கு வந்து டிட்டர்மினன்ட் என்னவாக இருக்கும்னா அது என்ன எலமெண்ட் இருக்கோ அதே எலமெண்ட்டாக தான் இருக்கும். ஆர்டர் 2 மேட்ரிக்ஸ்க்கு வந்து 2/2 மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் எப்படி இருக்கும்னா இது மல்டிப்ளை பண்ணுங்கள். a11 இன்ட்டு a22 மைனஸ் a21 இன்ட்டு a12 a11 a22 மைனஸ் a21 a12 இது வந்து 2/2 மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட். அப்புறம் 2/2 மேட்ரிக்ஸ் பாருங்கள் 5 to 1 1 இருக்குது. அப்போ இதோட டிட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? 5 into 1 5 minus 1 into 2 2 5 minus 2 3. அப்போ இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து 3. நெக்ஸ்ட்டு மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3/3 மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் என்ன பண்ணுவோம்னா எனி ரோ ஆர் எனி காலமை வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட் பாருங்கள் ஒரு 3/3 மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கலாம். இதில் எலமெண்ட்ஸ் வந்து a11 a12 a13 a21 a22 a23 a31 a32 a33 இருக்கு. இப்போது இதை வந்து ஃபஸ்ட்டு ரோ வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். எக்ஸ்பேன்ஷன் எல்லாம் ஃபர்ஸ்ட் ரோ. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எடுத்துக்கணும். a11 இன்ட்டு a22 இன்ட்டு a33 மைனஸ் a32 இன்ட்டு a23. அதாவது இந்த எலமெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த எலமெண்ட் எடுத்துக்கிட்டோன்னா இந்த எலமெண்ட் இருக்கிற ரோவையும் இந்த எலமெண்ட் இருக்கிற காலமையும் விட்டுறணும். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது என்ன? இது மட்டும். அப்போ இதை எடுத்து எழுதிக்கணும். a22 a23 a32 a33. இப்போ இது 2/2 இல்லையா? இதோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு தெரியும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இது மைனஸ் a12. இப்போ இங்கே மைனஸ் போடணும், இது ப்ளஸ்ஸு. எப்பவுமே நம்ம மேட்ரிக்ஸில் பார்த்த மாதிரி இது ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். இந்த 4 எலமெண்ட் மட்டும் நெகட்டிவ், பாக்கி எல்லாமே பாசிட்டிவ். நீங்கள் இந்த நம்ம ஃபஸ்ட்டு ரோ மட்டும்தான் எடுக்கிறோம். அதனால் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு வரும். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்.
இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ இது 1 1 இருக்குது, அதாவது ரோ காலம். இந்த ஐஜேயோட வேல்யூஸ் ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா ஈவன் நம்பர் வந்துச்சுன்னா ப்ளஸ் போடணும், ஆட் நம்பர் வந்துச்சுன்னா மைனஸ் போடணும். செக் பண்ணுங்கள். 1 + 1 2, 2ங்கிறது ஈவன் நம்பர், அதனால் ப்ளஸ். 1 + 2 3, 3 ஆட் நம்பர், அதனால் மைனஸ். இங்கே பாருங்கள், 2 + 1 3 ஆட் நம்பர், அதனால் மைனஸ். 3 + 1 4 ஈவன் நம்பர், அதனால் ப்ளஸ். இதே A32னா 3 + 2 5 ஆட் நம்பர், அதனால் மைனஸ். அதனால் ஈவன் நம்பர் வந்துச்சு. ஈவன் நம்பர் வர இடத்துல ப்ளஸ்ஸும், ஆட் நம்பர் வர இடத்துல மைனஸும் போடணும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் A13 இன்ட்டு இந்த ரோ இந்த காலம் விட்டுருணும். A21 A22 A31 A32. இப்போ இதுக்கு தனித்தனியாக டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சி இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் ரோ மட்டும்தான் வச்சு பண்ணணும்னு இல்லை, செகண்ட் ரோவை கூட எடுத்துக்கலாம். செகண்ட் ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு மைனஸ் வரும். மைனஸ் A21 இன்ட்டு A12 A13 A32 A33 ப்ளஸ் A22 இன்ட்டு இந்த 2/2 மைனஸ் A23 இன்ட்டு இந்த ரோ இந்த காலமை விட்டுட்டிங்கன்னா பேலன்ஸ் இருக்கிறது இந்த 4. அது இங்கே எழுதணும். இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணணும்னா, இது பாருங்கள், எக்ஸ்பென்ஷன் எல்லாம் ஃபர்ஸ்ட் காலம்னா A11 இன்ட்டு A22 A23 A32 A33. இப்போ இதை வந்து 2/2 எப்படி சால்வ் பண்ணுவோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா. A22 A33 மைனஸ் A32 இன்ட்டு A23 மைனஸ், இதையும் அதே மாதிரி சால்வ் பண்ணும், இதையும் அதே மாதிரி சால்வ் பண்ணும். அப்போ இந்த 3/3 மேட்ரிக்ஸ், ஆர்டர் 3 மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வந்து இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். சின்ன ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். இப்போ 2/2 டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போகிறோம். என்ன பண்ணணும், 2 இன்ட்டு -1 மைனஸ் -5 இன்ட்டு 4. இந்த மைனஸ் இதுக்கு வருது, இங்கே ஆல்ரெடி ஒரு நெகட்டிவ் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 20, -2 + 20 18 தான் ஆன்சர், இதோட டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு எக்ஸ் + 1 x - 1 எக்ஸ், இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும், x இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் x - 1 இன்ட்டு x + 1. x - 1 இன்ட்டு x + 1 என்ன, a - b இன்ட்டு a + b ஃபார்மேட். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் அப்படின்னு வரும் இல்லையா. a - b இன்ட்டு a + b இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அப்போ x ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர்னு சப்ஸ்டியூட் பண்ணும். அப்போ x ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 ஸ்கொயர். 1 ஸ்கொயர் ஆன்சர் 1. இந்த டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ வந்து 1. நெக்ஸ்ட்டு 3/3 டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கலாம். இப்போ எப்பவுமே ஒரு 3/3 மேட்ரிக்ஸில் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கும் போது எந்த ரோஸ் இல்லாட்டி எந்த காலம்ஸில் மோர் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருக்குது அப்படின்னு செக் பண்ணணும். மோர் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருக்கிற ரோவோ காலமோ நம்ம ரெஃபரன்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சால்வ் பண்ணுறது ஈஸி. ஏன்னா அது 0 இன்ட்டு சம்திங் 0 ஆயிரும். அதனால் அந்த கால்குலேஷன் போட வேண்டியது இல்லை. அப்போ நான் இதில் வந்து மோர் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருக்கிறது இந்த காலமில், இந்த ரோலையும் 0 இருக்குது, இந்த ரோலையும் 0 இருக்குது. ஆனால் இந்த ரோவில் ஒரு 0 தான் இருக்குது, இந்த ரோலையும் ஒரு 0 தான் இருக்குது. இது இந்த காலம் எடுத்துக்கிட்டோன்னா 2 0 இருக்குது. அதனால் நான் இதை ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டேன். அப்போ 4, இது என்னது +4, 4 இன்ட்டு இந்த ரோ இந்த காலம் விட்டுருணும். அப்போது -1 இன்ட்டு 1 -1 மைனஸ் 4 இன்ட்டு 3 12. அப்புறம் இது போட வேண்டியது இல்லை இல்லையா, +0 +0 தான். ஏன்னா 0 இன்ட்டு சம்திங் 0 தான். இப்போ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ -1 -12 -13 4 இன்ட்டு -13 -52. எப்போவுமே டிட்டர்மினன்ட்ஸ் கண்டுபிடிக்கும் போது மோர் நம்பர் ஆஃப் ரோஸ் ஜீரோஸ் இருக்கிற காலமும் ரோவும் எடுத்துக்கணும். இந்த ப்ராப்ளம் பாருங்கள். சப்போஸ் ஜீரோஸே இல்லைன்னா எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஜீரோஸ் இருக்கும்போது மட்டும் அதை கன்சிடர் பண்ணணும். இந்த ப்ராப்ளமில் பாருங்கள், ஜீரோஸ் கிடையாது. அப்போ என்ன பண்ணலாம், நான் ஃபஸ்ட் ரோ எடுத்துருக்கிறேன். 3 இன்ட்டு 1 மைனஸ் ஆஃப் -6 +6 மைனஸ் -4 இன்ட்டு இந்த ரோ இந்த காலம் போயிடுச்சு. அப்போ 1 மைனஸ் ஆஃப் -4 +4 +5 இன்ட்டு 3 -2. இதை சால்வ் பண்ணிங்கன்னா 46 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு cos θ minus sin θ sin θ cos θ cross multiply பண்ண 2/2 மேட்ரிக்ஸ் 2/2 டிட்டர்மினன்ட். இப்போ cos ஸ்கொயர் θ மைனஸ் ஆஃப் sin ஸ்கொயர் θ ப்ளஸ் sin ஸ்கொயர் θ cos ஸ்கொயர் θ ப்ளஸ் sin ஸ்கொயர் θ டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ 1. டிட்டர்மினன்ட்டை வந்து இந்த மாதிரி டெல்டா சிம்பிள் போட்டும் நம்ம வந்து டினோட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு
if A is equal to 1 2 4 2 2 by 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. show that determinant of 2A is equal to 4 into determinant of A. இதுக்கு ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன? ஃபஸ்ட்டு 2A into A கண்டுபிடிக்கணும். ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் 2 into A கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். தட் இஸ் ஈக்குவல் டு ஏவோட டிட்டர்மினண்ட்டை 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கும் ரைட் ஹேண்ட் சைடுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், இதோட ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் 2 into A. ஏ மேட்ரிக்ஸை 2ஆல் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 2 4 8 4னு வரும். இப்போ இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் 2A என்ன? 2 4s are 8 minus 4 8s are 32 8 minus 32 minus 24. இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு. நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு என்ன? 4 into டிட்டர்மினன்ட் ஆஃப் A. அது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவை முதல்ல கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும்னு என்ன பண்ணணும்? 2 minus 8 that is minus 6. இப்போ 4 into minus 6 minus 24. So LHS is equal to RHS. Next find x. Find x if determinant 2 4 5 1 is equal to 2x4 6x. இப்போ மேட்ரிக்ஸில் வந்து ஈக்குவல் டு சிம்பிள் இருந்துச்சுன்னா ரெண்டு ஈக்குவல் மேட்ரிக்ஸு கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் ஆஃப் டூ மேட்ரிக்ஸஸ் வில் பி ஈக்குவல் அப்படின்னு பார்த்துருப்போம். ஆனால் டிட்டர்மினன்ட்ஸ் அப்படி கிடையாது. ஏன்னா டிட்டர்மினன்ட்டுங்கிறது வந்து இது ஒரு வேல்யூ. இதை சால்வ் பண்ணால் கிடைக்கிற வேல்யூ தான் ஈக்குவல். மேட்ரிக்ஸில் ஈக்குவல்னா கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் ஈக்குவல், டிட்டர்மினன்ட்ஸில் ஈக்குவல்னா இதோட ரெண்டு மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட்ஸ் வேல்யூஸ் தான் ஈக்குவல், கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் ஈக்குவல் கிடையாது. அப்போ நீங்கள் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்களா டிட்டர்மினன்ட் கொடுத்துருக்காங்களான்னு செக் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைட் 2 minus 20 1 into 2 2 5 4s are 20. So 2 minus 20 is equal to 2x into x 2x square minus 4x are 24. So minus 18 is equal to 2x square minus 24. அப்போ இதை சால்வ் பண்ணுங்கள். 2x square is equal to 24 plus 24 minus 18 that is equal to 6. அப்போ x square is equal to 6 by 2 3. இப்போ x is equal to 3 அப்படின்னா x square is equal to 3னா x is equal to plus or minus root 3. நெக்ஸ்ட்டு டிட்டர்மினன்ட்ஸ் வச்சு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்க போகிறோம். நீங்கள் ஆல்ரெடி 10th ஸ்டாண்டர்டில் கோஆர்டினேட் ஜியாமெட்ரியில் படிச்சிருப்பீங்க. 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ட்ரையாங்கிளோட 3 வெர்டிசஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு ஃபார்முலா இருக்குது. half into x1 into y2 minus y3 plus x2 into y3 minus y1 plus x3 into y1 minus y2 அப்படின்னு ஃபார்முலா இருக்குது. இது கோஆர்டினேட் ஜியாமெட்ரியில் இந்த ஃபார்முலா இருக்குது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு. இப்போ இந்த ஃபார்முலாவை அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம்னா டிட்டர்மினன்ட் ஃபார்மேட்டுக்கு மாற்றுறோம். அப்போது டெல்டா இஸ் ஈக்குவல் டு half into காலம்ஸில் எழுதிக்கணும். x1 x2 x3 காலம்ஸில் எழுதிக்கணும். y1 y2 y3 1 1 1. இப்போது நம்மளுக்கு 3 வெர்டிசஸ் இருக்குது. x1 y1 x2 y2 x3 y3 3 வெர்டிசஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த டிட்டர்மினன்ட்டில் அந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி we can find the area of the triangle. அப்போது ஒரு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் 0 அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா அங்கே கொடுத்துருக்கிற 3 வெர்டிசஸ் கொலினியர் அப்படின்னு மீனிங். அது ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. கொலினியர்னு என்னென்னா ஒரே பாயிண்டில் லையாக இருக்கிற பாயிண்ட்ஸை தான் கொலினியர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இந்த 3 வெர்டிசஸ் கொடுத்துருக்குறாங்க. x1 y1 x2 y2 x3 y3ன்னு 3 வெர்டிசஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த 3 பாயிண்ட்ஸும் ஒரே லைனில் இருந்துச்சுன்னா ட்ரையாங்கிளே ஃபார்ம் ஆகாது, ஸ்ட்ரெயிட் லைன் தான் ஃபார்ம் ஆகும். ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்து இந்த லைன்லேருந்து மாறி இருந்துச்சு. இப்போ இந்த பாயிண்ட் இங்கே இருக்குன்னா இப்படி ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகலாம். இல்லாட்டி இந்த பாயிண்ட் இங்கே இருந்துச்சுன்னா இப்படி ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். இல்லாட்டி இந்த பாயிண்ட் இங்கே இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். ஆனால் 3 பாயிண்ட்டுமே சேம் லைனில் இருந்துச்சுன்னா ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகாது, ஸ்ட்ரெயிட் லைன் தான் ஃபார்ம் ஆகும். அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளில் இந்த வெர்டிசஸோட வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் 0ன்னு கிடைக்கும். அப்போ ஒரு கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸ் கொலினியர் பாயிண்ட்ஸானு வெரிஃபை பண்ணணும்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலாவில் அது 0 வந்துச்சுன்னா we will confirm that the points are collinear. அப்போ if determinant value is equal to 0, இந்த டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ 0க்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் கொலினியர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு மீனிங். இதில் ப்ராப்ளம்ஸ் பாருங்கள்.
ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்ம்டு பை 1,0 6,4 4,3. அப்போ என்ன பண்ணும், இது x1 இது y1 இது x2 இது y2 இது x3 இது y3. இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு. டெல்டா இஸ் ஈக்குவல் டு 1/2 x1 x2 x3 y1 y2 y3 1 1 1. இப்போ x1ஓட வேல்யூ என்ன 1, x2ஓட வேல்யூ 6, x3ஓட வேல்யூ 4, y1 0 y2 0 y3 3 0 0 3 1 1 1. இப்போ இந்த டிட்டர்மினண்ட்டோட வேல்யூ 3/3 டிட்டர்மினண்ட் இல்லையா, அதை சால்வ் பண்ணணும். அப்போ என்ன சொல்லியிருக்கோம், ஒரு டிட்டர்மினண்ட் சால்வ் பண்ணணும்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருக்கிறத எடுத்துக்கணும். அப்போ இதில் செகண்ட் காலமில் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருக்குது 0 0 3. அப்போ இதை வச்சு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அப்போது இது என்ன ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ், அப்போ -3 இது ரெண்டும் 0 அதனால் விட்டுடலாம். சாரி ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ், அப்போ இந்த ரெண்டும் 0 விட்டுடலாம். இது வந்து -3 இன்ட்டு 1 -6 1 -6. ஸோ -3 இன்ட்டு -5 ப்ளஸ் 15/2 ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ இந்த 3 வெர்டிசஸ் வச்சு ஃபார்ம் ஆகிற ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து 15/2 ஸ்கொயர் யூனிட்ஸ். நெக்ஸ்ட்டு ஷோ த பாயிண்ட்ஸ் a, b plus c, b, c plus a and c, a plus b are collinear points. collinear points ப்ரூவ் பண்ணணும். collinear points ப்ரூவ் பண்ண என்ன மீனிங்கு, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து 0வாக இருந்துச்சுன்னு ப்ரூவ் பண்ணோன்னா collinear points ப்ரூவ் பண்ணிடலாம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்ன, இந்த ஃபார்முலா 1/2 இன்ட்டு x1 y1 x2 y2 x3 y3 1 1 1. இதில் x1 என்ன a, y1 வந்து b plus c, இது x2 இது y2 இது x3 இது y3. அப்போ x1 a x2 b x3 c, y1 b plus c y2 c plus a y3 a plus b 1 1 1. இப்போ இது நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போகிறோம். 3/3 டிட்டர்மினன்ட் 1/2 இன்ட்டு நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் காலமை எடுத்துருக்கிறேன். ஃபர்ஸ்ட் காலம் எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ a இன்ட்டு c ப்ளஸ் a மைனஸ் a ப்ளஸ் b. மைனஸ் a ப்ளஸ் பின்னா மைனஸ் a மைனஸ் b, அதாவது a இன்ட்டு c ப்ளஸ் a மைனஸ் a ப்ளஸ் b. இப்போ மைனஸ் a மைனஸ் பின்னு வந்துடும். அதே மாதிரி மைனஸ் b இன்ட்டு a sorry b plus c minus a minus b plus c into b plus c minus c minus a. இது மல்டிப்ளை பண்ணுங்க. plus a minus a plus b minus b plus c minus c கேன்சல் ஆயிடும். இப்போ a into c ac minus ab minus bc minus into minus plus ab plus cb minus ac இது எல்லாமே கேன்சல் ஆயிரும். இப்போ 0. அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் 0ன்னு வந்துருச்சு. அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் 0ன்னு வந்ததுனால the given points are collinear points. Next problem, find the value of k if area of triangle is 4 square units. அப்போ 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த 3 பாயிண்ட்ஸில் கேங்கிற ஒரு அன்னோன் வேல்யூ இருக்குது. அது we have to find the unknown value of k given that the area of triangle is 4 square units. அப்போது நம்ம இதை அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். x1 y1 x2 y2 x3 y3 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா k4 0 0 0 2 1 1 1 is equal to அவங்க கொடுத்துருக்குறாங்க ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் 4 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு. 4 ஸ்கொயர் யூனிட்ஸ்னால் இட் மேபி +4 ஆர் -4. ஏன்னா டிட்டர்மினண்ட்டோட வேல்யூ வந்து ஆல்வேஸ் ப்ளஸில் இருக்கும். அப்போ அதனால் வந்து அது +4ஆகவும் இருந்திருக்கலாம் -4ஆகவும் இருந்திருக்கலாம். அப்போது சால்வ் பண்ணுங்கள். இதோட டிட்டர்மினண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். நம்ம மோர் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருக்கிறதுனால எடுத்துக்கணுங்கிறதுனால இந்த காலம் எடுத்துக்கலாம். அப்போ என்ன வரணும், மைனஸ் ப்ளஸ் மைனஸ், இந்த ரெண்டும் 0ங்கிறதுனால விட்டுடலாம். இப்போ -2 இன்ட்டு
k minus 4 இது k minus 4 is equal to plus or minus 4. அப்போ இந்த 2வும் minus 2 into k minus 4 is equal to இந்த 2 இந்த சைட் வந்துருச்சுன்னா plus or minus 8 ஆயிரும். அப்போ plus 8 னு ஈக்குவேட் பண்ணுங்க ஒரு சைடு, minus 8 னு ஒரு இது எடுத்து சால்வ் பண்ணுங்க. we will get two values of k. see minus 2k plus 8 is equal to plus 8 னு எடுத்துக்கலாம். இப்போ minus 2k is equal to 0 ஏன்னா 8 minus 8 0, so k is equal to 0. இதுவே minus 8 னு எடுத்துக்கிட்டோன்னா 8 இந்த பக்கம் வந்துச்சுன்னா minus 8 minus 16 ஆயிரும், so k is equal to 8. இப்போ k க்கு 2 values கிடைச்சிருக்கு. Next, find the equation of the line joining 1, 2 and 3, 6 using determinants method. அதாவது ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்குது 1, 2 and 3, 6. இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுற லைனோட ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. டிட்டர்மினன்ட்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலாவே எடுத்துக்கலாம். இப்போது ஒரு லைன் இருக்குது, இதில் 1, 2, 3, 6 அப்படிங்கிற பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணுற லைனு தான் அதோட ஈக்குவேஷனை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன், அதை வந்து x, y அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் நடுவில் ஏதாவது ஒரு இடத்துல அந்த x, y இருக்குது. இப்போ இந்த 3 பாயிண்ட்ஸு கொலினியர் பாயிண்ட்ஸ் இல்லையா? இந்த கொலினியர் பாயிண்ட்ஸுக்கு என்ன ஃபார்முலா? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஷுட் பி ஈக்குவல் டு 0. அப்போது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலாவில் இந்த 3 பாயிண்ட்ஸையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா we will get the equation. see 1, 3, x. இந்த பாயிண்ட் இங்கே இருக்குன்னு கூட எடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ 1, 3x 2, 6y 1, 1, 1 is equal to 0. அப்போது ஏதாவது ஒரு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். 1 into 6 minus y minus 2 into 3 minus x plus 1 into 3y minus 6x is equal to 0. அப்போ இதை சால்வ் பண்ணுங்கள். 6 minus y minus 6 plus 2x plus 3y minus 6x is equal to 0. இதை சால்வ் பண்ணிங்கன்னா 2y minus 4x is equal to 0ன்னு வரும். இந்த ஈக்குவேஷனை 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா y minus 2x is equal to 0. இதுதான் வந்து required equation. y minus 2x is equal to 0 or y is equal to 2x னு வச்சுக்கலாம்.